ஸோ அப்படி கவுண்டமணி இந்த அளவுக்கு நிலைமை காரணமே பாக்யராஜ் தான். பயனாளியில் அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணது. மகாராஜா வேணான்ட்டார். பட் பாக்யராஜ் தான் வேணும்னு சொல்லி கூட்டு வந்து பண்ணார். அப்புறம் அவருடைய ஃபஸ்ட்டு படம் புதிய வார்ப்பிலே பார்க்க போனோம்னா கவுண்டமணிக்கு அமாவாசைன்னு ஒரு கேரக்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. புதிய வார்ப்பிலுடைய ஹீரோ பாக்யராஜ். ஆனால் கேரக்டர் வைஸ் பார்த்தோம்னா கவுண்டமணி தான் ஹீரோ இருப்பார் படத்தில். நீங்கள் பார்த்தா தெரியும். ஒரு மாதிரி வில்லனி கேரக்டரில் வருவார். ஸோ கிளைக்கப்புறாயில் இப்படி கவுண்டமணிக்கு மிகப்பெரிய லைஃப் கொடுத்தவர். ஸோ நிறைய பேருக்கு வாழ்க்கையை கொடுத்த ஒரு நல்ல மனிதாபிமானம் உள்ளவர் பாக்யராஜ் அவர்கள். பர்சனலுக்குள்ளே சில பேருக்கு எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் வந்தார். வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவார். சப்ஜெக்ட் வைஸாக நமக்கு எதாவது டவுட்னா உடனே கேட்டால் உடனே ஃபோன்லேயே சொல்லுவார், எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஆனால் என்னென்னா அவர் ஸ்க்ரீன் ப்ளே கிங் மேக்கர். ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை. இந்திய திரையுலகத்திலூടെ அவர் அடிச்சிக்க முடியாது. ஒரு கேரக்டரை வேஸ்ட் பண்ண மாட்டார். அப்படியே செயின் லிங்க் மாதிரியே கொண்டு போவார். ஒரு சீன் அந்த கேரக்டர் பேசப்பட முடியாது இருக்கும். அப்படி எந்த இயக்கனுமே அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க படங்கள் பண்ண முடியாது. ஒரு கேரக்டரை வேஸ்ட் பண்ணாமல் கொண்டு போவார். வேஸ்ட்டாக இருந்தால் யூஸ் பண்ண மாட்டார். பட் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ரைட்டர், ப்ரொடியூசர், டைரக்டர். பட் அவர் ஒரு கொஞ்சம் என்ன சொன்னால் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் அது ஒன்று.